ஏன் மக்கள் வந்து கடைய மாத்துறாங்க? ஒய் சேஞ்ச் த ஷாப்? நம்ம இத டீப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு நேரத்திலயும் கடை மாறிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்திருப்போம். எத்தனையோ கடைகள மாத்திருப்போம். ஸோ என்ன ரீசன்னால நம்ம மாத்தணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, நமக்கு அதுலருந்து நெறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். அங்கிருந்து நமக்கு ஏதாவது சர்வீஸ் கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் புடிச்சு போனதுனால மட்டும் தான் நம்ம கடைய மாத்திருப்போம். அது குவாலிட்டியா இருக்கலாம், இல்ல தள்ளுபடியா இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே ரைட். இன்னைக்கு பொதுவா மக்கள் எல்லாருமே அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. எல்லாருக்குமே இல்லையா? அப்ப அந்த அத்தியாவசிய செலவுல இருந்து நமக்கு ஒரு மிச்சமாகுது. நெறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா, நம்ம அத பத்தி யோசிக்கலாம் இல்லையா? எத்தனையோ கடை மாறிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மீறி ஆனாலும் அப்படின்னாலும், அது உங்களோட உழைப்பு மீறி தானே! உங்களோட இன்கம் மீறி தானே! இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள பார்ப்போம். இன்னைக்கு பொதுவா நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் மேக்ஸிமம் நம்ம எங்க வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா, அ அத்தியாவசிய ப்ராடக்ட் பார்த்தா ஒண்ணு மளிகை கடை, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் அந்த மாரி ஷாப்ல வாங்குவோம் இல்லையா? இப்ப பொதுவா நம்ம மளிகை கடை இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் இந்த கடையில ஒரு ஒரு குடும்பத்த பொறுத்து செலவுங்கிறது முன்ன பின்ன இருக்கும். ஒரு மினிமம் 2000 இருக்கும், 5000 இருக்கும், 10,000 இருக்கலாம். நான் உங்க கூட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ரூ. 1000 அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஒரு ரூ. 1000 மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு போயி, நமக்கு தேவையான அத்தியாவசிய ப்ராடக்ட். அத்தியாவசிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா நார்மலா பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு அந்த மாரியான விஷயங்கள். ஒரு வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குது? அங்கேயும் காசு தான் குடுக்குறோம். நம்ம உழைப்பு தான் குடுக்குறோம். என்ன கிடைக்குது? அப்படிங்கிறத பார்க்கலாம் 1. 2வது கடைய ஏன் சார் நான் மாத்தணும்? எவ்வளோ மாறிட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப கடைய மாற்றுறதுங்கிறது நமக்கு புது விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல ஏன் நான் மாறணும்? அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயங்கள நம்ம கவனிப்போம். இப்ப பொதுவா மக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே கவனிக்கிற விஷயம் என்னன்னா, குவாலிட்டி. நம்ம வாங்குற பொருள் தரமா இருக்கணும். ஏன்னா நம்ம குடுக்குற காசுக்கு நல்ல பொருள் வந்தா தான் நமக்கும் நல்லா இருக்கும். அதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது குவாலிட்டி தான். இல்லையா? நீங்க சொல்லுங்க. மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான, 10,000கணக்கான ரூபாய், வருஷக்கணக்குல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். பொருள் குவாலிட்டி அப்படிங்கிறது உறுதியா நமக்கு தெரியுமா? இல்ல. இருக்கலாம். குவாலிட்டி இல்லாமயும் இருக்கலாம். இல்லையா? ஓகே. வெஸ்டீஜ் அப்படிங்கிற கடையில குவாலிட்டிக்கு கேரண்டி குடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அத்தியாவசிய ப்ராடக்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. 30 நாள் டைம் தர்றோம். புடிச்சா பயன்படுத்துங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு உத்தரவாதம் இருக்கு அப்படின்னா, அந்த பொருள் தரம் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அந்த விஷயங்கள இவங்க குடுக்குறாங்க. பயன்படுத்தி பார்க்கிறதுல 20% நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அதுக்குள்ளேயே அந்த பொருள் தரமா, தரம் இல்லையாங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இங்க கம்பெனி முக்கியத்துவம் குடுக்குற விஷயம் குவாலிட்டி. மக்கள் ஒருத்தருக்கும் தரமான பொருள கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத இவங்களோட தாரக மந்திரமா வச்சிருக்காங்க. ஓகே அடுத்த விஷயம். நமக்கு ஏதாவது அதுல தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கவனிப்போம். இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம். அதே பொருள் இன்னொரு கடையில தள்ளுபடி விலை கிடைக்குதுன்னா, ஏன் நாம மாத்தி வாங்க மாட்டோம்ன்னு யோசிப்போம். கவனிச்சது உண்டு எல்லாருமே. ஏன் கவனிச்சது உண்டு அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பக்கமுமே இன்னைக்கு தெரியும் நமக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வேணுங்கிறது எல்லாமே இன்னைக்கு நமக்கு எல்லா கடையிலயுமே கிடைக்குது. எங்கெங்க கிடைக்குது? எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம கண்ணுல பார்க்குறோமோ, அங்க எல்லா பக்கமே கிடைக்குது இல்லையா? ஓகே ரைட். அப்ப இன்னைக்கு பாருங்க அதிகப்படியான பெரிய பெரிய வியாபாரம் பண்ற கடைகள் எல்லாமே இந்த டிஸ்கவுண்ட், ஆஃபர், ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்த வச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அத அட்ராக்ட் பண்ணி போய் வாங்கிட்டு இருக்கோம். இல்லையா? அப்ப இந்த கடையில நம்ம வருஷக்கணக்கா வாங்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மளிகை கடையிலயோ, டிபார்ட்மெண்ட்லயோ ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குதா அப்படின்னா, இல்ல. ஆனா கடைய மாத்தி வெஸ்டீஜ்ங்கிற ஒரு ஷாப்ல வாங்குறப்ப, இதுல பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, பதிவு பண்றது இலவசம் தான். பண்ணிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க 10லிருந்து 20% தள்ளுபடியில வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்குற ப்ராடக்ட்டுக்கே. எவ்வளவுக்கு வாங்கலாம் சார்? எவ்வளவுக்கு வேணா நம்ம வாங்கிக்கலாம். ரூ. 100க்கு வாங்கிக்கலாம். மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல போய் நமக்கு வேணுங்கிறது எப்படிலாம் வாங்கிட்டு வர்றோமோ, அதே மாரி இந்த வெஸ்டி ஷாப்ல நமக்கு வேணுங்கிறத போய் எப்ப வேணா, எவ்வளவுக்கு வேணா, எந்த நேரத்துல வேணா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு ரூ. 100லிருந்து ரூ. 200 தள்ளுபடி கிடைக்கும். அடுத்த விஷயம், ஃப்ரீ ப்ராடக்ட். இது ரொம்ப விஷயம். ஸோ இந்த ஃப்ரீ அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மளிகை கடையிலயும், டிபார்ட்மெண்ட்லயும் எப்பயுமே நமக்கு குடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமா குடுக்க போனா வருஷத்துல ஒரு காலாண்டர் குடுப்பாங்க. ஃப்ரீ அப்படின்னு.
மத்த எந்த விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதே நீங்க கடைய மாத்தி இந்த வெஸ்டீஜ்ங்கிற ஷாப்ல வாங்குறப்ப, நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ அப்டின்னா, ஒரு மாதமும் குறிப்பிட்ட தேதிக்குள்ள நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குறப்ப 10% பொருளா ஃப்ரீ குடுக்குறாங்க. ரூ. 100 நமக்கு அதுல பொருளா கிடைக்கும். நல்ல விஷயமா? அதுக்கு அடுத்த விஷயம் போனஸ். மளிகை கடையில என்னைக்காச்சும் நமக்கு போனஸ் குடுத்துருக்காங்களா? ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பாயிண்ட் அப்படின்னு எடுத்து வச்சு, வருஷ கடைசியில ஏதோ ஒரு கிஃப்ட்டோ, ஒரு கூப்பனோ வச்சுரும் அந்த மாரி குடுப்பாங்க. பட் போனஸ் நம்ம வாங்குற பொருளுக்கு யாராச்சும் நமக்கு பணம் குடுப்பாங்களா? இல்லையா? நம்ம இத பத்தி என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? நம்ம காசு குடுக்குறோம், பொருள் குடுக்குறோம். நமக்கு எதுக்கு அவங்க போனஸ் குடுக்குறன்னு தான் யோசிச்சிருக்கோமே ஒழிஞ்சு, ஆனால் நமக்கே போனஸ் குடுக்குற வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்? வாங்கலாம் இல்லையா அத? அப்ப அந்த மாதிரி போனஸ் அப்படிங்கிற விஷயம் மளிகை கடையில, டிபார்ட்மெண்ட்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஷாப்ல நமக்கு போனஸ் குடுக்குறாங்க. நீங்க வாங்குற பொருளுக்கு உங்க வருமானம் உங்களோட அமௌண்ட்ல இருந்தே உங்களுக்கு போனஸ் குடுக்குறாங்க. எவ்வளவு குடுக்குறாங்க? 5% 11% வரைக்கும் குடுக்குறாங்க. இது நீங்க இன்னைக்கு முதல் மாதம் வந்து ஒரு ரூ. 1000 வாங்கியிருப்பீங்க. இப்படி தொடர்ந்து 1 வருஷங்கிறப்ப ரூ. 12,000 15,000 ஹையஸ்ட் 20,000 வரைக்கும் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஆரம்பிக்கிறப்ப 5% இருக்கும். ஒரு ரூ. 15,000 மேல வாங்குறப்ப பெர்சன்டேஜ் கூடும். இந்த மாதிரி நீங்க வருஷ கணக்கா வாங்க 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 உங்களோட பெர்சன்டேஜ் கூடிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுல இருந்தும் ரிட்டன்ஷன் கிடைக்கும். ஓகே. அடுத்தது ஓகே டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்னா, மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல ரூ. 1000 பொருள் வாங்குனா, வெறும் ரூ. 1000 குடுத்துட்டு, குவாலிட்டியா இல்லையான்னு தெரியாம ஒரு பொருள வாங்கிட்டு, டிஸ்கவுண்ட் இல்லாம, ஃப்ரீ ப்ராடக்ட் இல்லாம, போனஸ் இல்லாம, இத்தன நாளா மாசம் செலவு பண்ணிட்டு இருந்த நம்ம, இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்ம உழைச்ச பணம் நமக்கே திரும்ப கிடைக்குது. நம்ம வாங்குற பொருளுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்குது. நம்ம காசுக்கு நம்ம வாங்குற பொருளுக்கு ஒரு போனஸ் கிடைக்குதுன்னா, எங்க வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த கம்பெனி எங்கிருந்து குடுக்குறாங்கன்னா, இது வந்து ஒரு நேரடி வியாபார கம்பெனி. டைரக்ட் செல்லிங் அப்படிம்பாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இடைத்தரகரும், விளம்பரதாரரும் கிடையாது. இன்னைக்கு நாம வெளியில வாங்குற மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தன பொருளுக்கும் விளம்பரம். அத்தனைக்கும் இடைத்தரகர் இருக்காங்க. அத்தன பேரும் லாபம் வச்சு சம்பாதிக்கிறாங்க. லாபம் ரூ. 1 ரூ. 2 50 பைசா ரூ. 1 எல்லாரும் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நேரடியா தயாரிச்சு எல்லா ஊர்லயுமே சர்வீஸ்க்கு உண்டான ஆபீஸ் இருக்காங்க. வச்சிருக்காங்க. ஒரு ஷாப் மாரி வச்சிருக்காங்க. அங்க போய் நம்ம வாங்குறது மூலியமா நமக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இந்த பெனிஃபிட்ஸ நம்ம யூஸ் பண்றதா என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அத நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்த விஷயம் இந்த எல்லாமே என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்க போய் வாங்கிக்கலாம். சோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் இந்த கம்பெனில இருக்கு? வெஸ்டி ஷாப்ல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கு. இதுல ஒரு 50, 60 ப்ராடக்ட் மேல இருக்கு. இயற்கையான முறையில நம்ம உடம்ப ஆரோக்கியத்த தொடர்ந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய், டீ, காஃபி, குழந்தைங்களுக்கு குடுக்குற கார்ன்ஃப்ளவர், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அத்தியாவசிய ப்ராடக்ட் இல்லைங்களா? அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியா இருக்கு. நம்ம ஒரு விவசாயி அப்படின்னு எத சொல்லலாம். இல்ல விவசாயி தெரிஞ்சவங்க இருந்து வாங்கி குடுத்தீங்கனாலும் அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் பாத்திரம் வாஷ் பண்றது, துணி துவைக்கிறது, தரை துடைக்கிறது, டாய்லெட் கிளீன் பண்றது, கிளாஸ் கிளீன் பண்றது, சோப்பு தூள் இந்த மாதிரி எல்லா விஷயமே இதுல இருக்கு. அதுக்கப்புறம் மேக்கப் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே இன்னைக்கு வீதி வீதிக்கு பாருங்க மேக்கப் சென்டர் வந்தாச்சு, பியூட்டி பார்லர் வந்தாச்சு. அதுக்குண்டான ப்ராடக்ட் குவாலிட்டியா நமக்கு குடுக்குறாங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம கம்பெனி 30 நாள் வாரண்டி குடுக்குறாங்க. வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். திருப்தி இருந்தா தொடர்ந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா திருப்பி குடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். இல்லையா? சோ நாங்களும் அத தான் கவனிச்சோம். சரி வாங்கி ஒரு டைம் பயன்படுத்தி பார்ப்போமே! அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பட் சூப்பரா இருக்கு. நாங்க இந்த பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்த ப்ராடக்ட் சோப்பு 3 வகையான சோப்பு இருக்கு. டியோடரண்ட் இருக்கு, பவுடர் இருக்கு. சோ இந்த மாரி ஹேண்ட் வாஷ் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஷாம்பு இந்த மாரி இதுல ஒரு 300க்கும் மேற்பட்ட சொந்த தயாரிப்பு ப்ராடக்ட் இதுல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க போய் வாங்கி இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க அனுபவிங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரியறதில்ல. நம்ம எல்லாருமே விளம்பரத்த பார்த்து அதுல வர்றது நல்ல விஷயம். விளம்பரத்துல வர்றதெல்லாம் நல்ல விஷயம் அப்டின்னு என்னைக்காச்சும் நாம யோசிச்சிருக்கோமா? தெரியாது. அட்ராக்ஷன். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே பொருளுக்கு வந்து குவாலிட்டிக்கு தரம் குடுக்குறாங்க, தள்ளுபடி குடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க, போனஸ் குடுக்குறாங்கங்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்க உழைப்பு வீணா போகக்கூடாது. உங்களுக்கு தரமான பொருள் வேணும். நான் போன்ற செலவுல இருந்து உங்களுக்கு ஒரு ரிட்டன்ஷன் வேணும். ஒரு சேவிங்ஸ் வேணும். மிச்சப்படுத்தணும். அப்படின்னு ஐடியா இருந்தா மட்டும் நீங்க இத பார்க்கலாம். இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து யார் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சாங்களோ நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இதுல இருக்கிற நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நல்லா ஷாப்பிங் பண்ணுங்க. போய் ஒரு டைம் பாருங்க. உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் வாங்கி பயன்படுத்தி பார்க்கிறது மூலியமா, இத தொடர்ந்து பயன்படுத்தலாமா? இல்லையா? அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க் யூ.